நம்ம தமிழ் ஸ்மார்ட் இன்ஃபோடெக் சேனல். நம்ம சேனலை இன்ன வரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் சம்மந்தப்பட்டது தான். அதாவது நம்ம மொபைல் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு, அதாவது பிளே ஸ்டோர் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்ற அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, அதாவது என்னோட தரப்புல இருந்து சொல்ல போனால், அதாவது அப்டேட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷனில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரு சில அதாவது ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது இப்போ ஆடு எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே வந்துட்டு ஆடு வந்துட்டு ஸ்க்ரோலிங் ஆகும், அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும், ஃபுல் வியூ ஆகும், ப்ளஸ் வந்துட்டு ஒரு சில 5 to 10 செகண்ட்ஸ் வந்துட்டு ப்ளே ஆகும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதனால வருது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுறதுனால தான். அதனால் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிருக்க அப்ளிகேஷன் வந்துட்டு கம்பல்சரி அப்டேட் பண்ணாதீங்க. அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது வந்துட்டு உங்கள் மொபைலில் வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது அப்ளிகேஷன் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னுட்டு. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதாவது அந்த அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் அதை நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். என்ன வெர்ஷனில் இருக்கோ அந்த வெர்ஷனில் அப்படியே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பேக்கப் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த இதில் வந்து தெரியாமல் அப்டேட் பண்ணிட்டாலுமே, இல்லை வந்துட்டு அப்டேட் பண்ணனால இந்த மாதிரி, அதாவது என்னோட இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் இந்த இதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, அதே மாதிரி அடிக்கடி ஆட்லாம் வருது அப்படின்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை. எது மூலியமானா அப்ளிகேஷன் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷனை பேக்கப் எடுத்தால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வந்துட்டு நோட்டிஃபிகேஷனால வந்துட்டு அடிக்கடி வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். நெட்டை ஆன் பண்ண உடனே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆட் வந்துட்டு அப்டேட் பண்ணனால வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமும் அதே மாதிரி ஆட் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி வராது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் நான் நோட்டிஃபிகேஷன் எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ப்ளஸ் வந்துட்டு கூட வந்துட்டு அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆட் பப்ளிஷ் ஆனாலும் அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது எல்லா வெர்ஷன்ஸுமே வந்துட்டு அப்ளிகேஷனில். அப்படி அப்ளிகேஷனில் வந்துட்டு அப்டேட் பண்ண வந்துட்டு நமக்கு தேவையில்லாமல் வந்துட்டு அன்வான்ட் ஜங்க்கு, அன்வான்ட் வந்துட்டு ஆட்ஸ் எல்லாமே வர்றதுனால நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம். அது வந்துட்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நான் சொன்ன அதே வீடியோ வந்துட்டு ரிப்பீட்டடாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. சவுண்ட் வரணும்.